ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பவி பேசுகிறேன். நம்ம திடீர்னு குற்றாலம் போகணும்னு ஒரே ஆசைங்க. ஸோ டக்குன்னு கிளம்பியாச்சு. பிளான் எப்போ போட்டோன்னா ஈவினிங் போட்டு அந்த 8:30 தாங்க கிளம்பணும். கிளம்பும் போது எல்லாருக்குமே பசி வந்துடுச்சு. சரி சாப்பிட்டு போயிடலான்னா நோ அங்கே போய் புளியங்குடியில் வெள்ளத்தோர கடை யார் யாருக்கெல்லாம் தெரியுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த கடை ரொம்ப பிடிக்கும். சரி அங்கே போனால் கண்டிப்பாக அந்த கடையில் சாப்பிடுவோம். அதனால் அங்கே போய் சாப்பிட்றோம். இல்லாட்டி பார்டர் கடை, இந்த ரெண்டில் தாங்க சாப்பிடணும். நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனால் பெரிய பல்பு மாதிரி அன்னைக்கு பக்ரீத்துங்க. ஸோ எல்லா கடையும் க்ளோஸ். நாங்களும் ஒரு கடையாக தேடிட்டே இருக்கோம், எதுவுமே கிடைக்கல. லாஸ்ட்டு இந்த ட்ரிசில் ஹோட்டல் இருக்குல்லங்க, அந்த ரெஸ்டாரண்ட்லேயே ட்ரை பண்ணால் கூட்டம், வெளியே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. என்னடா எனக்கு வந்த சோதனை இதுன்னு பசங்கள்லாம் பசிக்குன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி கடைசியாக அந்த ஒரே ஒரு ஹோட்டல் கணக்கு தெரிஞ்சிச்சுன்னு உள்ளே போய் கேட்டால் க்ளோசிங் டைம் மேடம், கொஞ்சம் வேகமாக வாங்கிட்டாங்க. இதாண்டான்னு போய் வேகமாக போய் சாப்பிட்டா சாப்பாடு ஒன்றும் அந்தளவு நல்லாவே இல்லைங்க. ஆனால் பில்லு ஹெவிங்க. இட்ஸ் ஓகே, இந்த ஹோட்டலாக திறந்துருந்துச்சு. நீ குளிக்க வேண்டாம், நீ நானும் குளிக்க மாட்டேன். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக மெயின் ஃபால்ஸ் தாங்க போனோம். அங்கே போகும்போதே என்னோடய பெரிய பொண்ணுக்கு பீதி கலங்கிடுச்சு. ஐயோ குளிப்பாட்டி விட்டுருவாங்களோ. ஏன்னா வரும்போதே மேடம் கண்டிஷன் போட்டு வந்தாங்க, அம்மா நான் குளிக்க மாட்டேன், அந்த தண்ணி எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே வந்தா. ஒரு பொண்ணு அப்படின்னா, இன்னொரு பொண்ணுங்க என்னோடய 2வது பொண்ணுக்கு அம்மா குளிக்கணும் ட்ரெஸ்ஸை கலட்டிக்கிட்டே இருக்காட்டே, இருங்கடா நாங்கள் குளிச்சுட்டு குளிப்பாட்டுறோன்னு சொல்கிற வரையா அம்மா இன்னும் குளிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஒருத்தி குளிக்கணும்னு அழுகிறா, இன்னொருத்தி குளிக்க வேணாம் அழுகிறா. அதுவே ஒரு காமெடியாக போச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கடை எல்லாமே ஓப்பனாக இருந்ததுங்க. நாங்கள் குற்றாலத்துக்குள்ளே ரீச் ஆகும்போது 12:30 கிட்டே இருந்ததுங்க. அப்போயுமே எல்லா கடையும் ஓப்பனாக இருந்தது. பொம்மை கடை, அப்புறம் ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே இருந்ததுங்க. ஸோ நீங்கள் தாராளமாக குளிச்சுட்டு சூப்பராக சாப்பிட்லாங்க. கூட்டம் இருந்துச்சு சொன்னாலுமே இந்த லைனில் க்யூலெல்லாம் நிற்க வச்செல்லாம் இல்லைங்க. நம்ம வாட்டை அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தது, கூட்டம் வந்துகிட்டே இருந்தது. ஸோ சூப்பராகவே குளித்தோங்க. குற்றாலத்தில் நானும் எங்கள் சின்ன வயசில் இருந்துமே எங்கள் டேடியெலாம் எங்களை வந்து நைட்டு தாங்க கூப்பிட்டு போவாங்க. நைட்டு கூப்பிட்டு போய் நைட்டு தான் மேக்ஸிமம் நாங்கள் குளிப்போம். காலையில் குளிக்கிறது இல்லை, நைட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு காலையில் ஃபுல்லாக தூங்கிட்டு சாப்பிடுவோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 3 days இல்லை 4 days வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணுவோம். ஸ்டே பண்ணி குக்கு வர வச்சு சாப்பாடு செஞ்சு ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஒரு ஜாலியாக இருக்குங்க. அந்த லைஃப்பில் நினச்சி பார்த்தா வாவ் அப்படி இருக்கும். நீங்களும் சீசன் வீடுக்குள்ளேயும் குற்றாலம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஹாப்பியாக வாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் பவிலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.